ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பச்சை பயிர் வச்சு 4 வகையான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 4மே ரொம்ப ஹெல்த்தியாக, ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம். கடாய் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் அரை கப் அளவுக்கு பச்சை பயிர் வந்து சேர்த்துக்கலாம். பச்சை பயிரை ஓரளவு மிதமான சூட்டில் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். நம்ம வறுத்தெடுக்கும்போது ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிலாம் வரக்கூடாது. நல்ல வாசனை வறுக்கும்போதே அது மாதிரி லைட்டாக ஒரு கலர் சேஞ்ச் ஆகி வந்தாலே போதும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது போல் லைட்டாக ஒரு கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம இதை வந்து மாற்றி வச்சிடலாம். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக வேற ஒரு கடாய் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் போல் நெய் வந்து சேர்த்துருக்கிறேன். நெய் நல்லா உருகி வந்ததுக்கு அப்புறமா இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் வந்து சின்ன துண்டுகளாக இது போல் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். தேங்காய் துண்டுகளை நல்லா நெய்யிலேயே வறுத்தெடுத்துக்கலாம். நமக்கு நல்லா வந்து ஒரு கோல்டன் கலருக்கு மாறி வரணும். இது மாதிரி தேங்காய் நல்லா ஃப்ரை ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே ஒரு அரை டீஸ்பூன் போல் கருப்பு கலர் எள்ளு வந்து சேர்த்துருக்கிறேன். எள்ளு ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த எள்ளும் தேங்காய் துண்டையும் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம்ல பச்சை பயிறு, அது நமக்கு நல்லாவே ஆறி வந்துட்டு நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றி எடுத்துக்கலாம். இதில் தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. சேர்க்காமல் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு வடித்த சாதம் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே ஒரு 3/4 கப் அளவுக்கு ரவை வந்து சேர்த்துக்கலாம். வறுத்த ரவை, வறுக்காத ரவைன்னு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வந்து இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஒருவேளை எக்ஸ்ட்ரா தேவைப்படுத்துனா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இப்போ அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். மாவு பார்த்திங்கன்னா இது போல் நல்ல பேஸ்ட்டாக இருக்கணும். அது மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. எனக்கு அரைச்சி எடுக்கிறதுக்கு ஓவராலாக ஒரு 1.25 கப் அளவுக்கு தண்ணி வந்து தேவைப்பட்டிருக்கு. இப்போ நம்ம அரைச்ச மாவு வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் பாத்திரத்தில் சேர்த்ததுக்கப்புறமா அந்த மிக்ஸி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்து இதில் வந்து சேர்த்துருக்கிறேன். இது கூடவே 2 பிஞ்சு போல் உப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து எடுத்துக்கலாம். மாவு இது மாதிரி கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். நம்ம இதில் வெள்ளை தண்ணி வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்க்கணும். அப்போ நமக்கு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா மாவை இப்போ தனியாக வச்சிடலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு கடாய் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூடவே 250 ml கப்பில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் வந்து சேர்த்துருக்கிறேன். வெல்லமும் நாட்டு சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கூடவே 3/4 கப் அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். வெல்லத்துக்கு நமக்கு பதம்லாம் எதுவும் வர வேண்டாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துட்டு எனக்கு வெல்லத்தில் தூசி இருக்கிறதுனால வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதில் ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணணும்னு அவசியம் எதுவும் இல்லை. இப்போ நமக்கு இந்த வெள்ளை தண்ணியெல்லாம் நல்லா கொதித்து வரணும். பதம் வரக்கூடாது, நல்லா கொதித்து வரணும். இது போல் நல்லா கொதித்து வந்ததும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வெள்ளை தண்ணி சூட்டோட உடனேவே ஆஃப் பண்ண உடனேவே இந்த மாவில் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம சேர்க்கும்போது வெள்ளை தண்ணி சூடாக இருக்கிறதுனால அந்த சூட்டில் அந்த மாவு கெட்டியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால ஒரு கையை வச்சு சேர்த்துட்டு மறுக்கையை வச்சு இது போல் கலந்து எடுத்துக்கோங்க. நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கலந்து எடுக்கணும். நமக்கு மாவு இது போல் ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ரொம்ப வந்து கெட்டியாக இல்லாமல் இது போல் ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். நல்லா அந்த வெள்ளை தண்ணியை கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே அரை டீஸ்பூன் போல் ஏலக்காய் பொடியும் சேர்த்து கலந்து எடுத்துருக்கிறேன். இது கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்து மாற்றி வச்சுருந்தோம்ல தேங்காய் துண்டு எள்ளு, அதில் ஒரு 3/4 பகுதி வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து வச்சுக்கலாம். அது லாஸ்ட்டில் நம்ம வந்து அப்பத்தில் வந்து சேர்த்து எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கடைசியாக இது கூடவே 1/4 டீஸ்பூன் 2 பிஞ்ச் போல் பேக்கிங் சோடா வந்து சேர்த்துருக்கிறேன். சேர்த்து அந்த மாவோடு நல்லா வந்து கலந்து எடுத்துக்கணும். பேக்கிங் சோடா ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டான்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் சேர்த்து செய்யும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வந்து சேர்க்கலைன்னா டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும். ரொம்ப மேலே வந்து பொங்கி வராது. அதனால் வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிகிட்டே செய்யலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு ஆப்பச்சட்டி ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கிறேன். தேங்காய் எண்ணெய் வேண்டான்னா அதுக்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 1.5 குழிக்கரண்டி அளவுக்கு மாவு வந்து சேர்த்துக்கலாம். மாவு சேர்க்க முன்னாடி நல்லா ஒரு முறை கலந்துட்டு சேர்த்துக்கோங்க. அது மாதிரி நம்ம மாவு சேர்க்கும்போது ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கணும். இதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே கொஞ்சமாக தனியாக மாற்றி வச்சுருந்தோம்ல தேங்காய் துண்டு எள்ளு, அது கொஞ்சமாக சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சதுமே ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம்.
நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து பொசு பொசுன்னு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நான் வந்து இங்கே திருப்பி போடலை. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் திருப்பி கூட போட்டுட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நல்ல ஒரு சாஃப்டான ஒரு ஸ்பாஞ்சியான ஒரு அப்பம் நம்ம பச்சை பயிறு வச்சு ரொம்ப ஹெல்த்தியாகவே பண்ணியிருக்கோம். இது போலவே மீதி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது போலவே நிறைய கலந்தப்பம் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. ராகி மாவில் பண்ண கலந்தப்பம், வாழைப்பழத்தில் பண்ண கலந்தப்பம், அது மாதிரி மீதமான சாதத்தில் பண்ண கலந்தப்பம் ரெசிபியும் நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க்லாம் எண்ட் ஸ்க்ரீன் ஐ கார்டில் கொடுத்துருக்கிறேன். சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா அப்போவுமே ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஒவ்வொருக்கா செய்யும்போதும் மாவை நல்லா கலந்துட்டு நீங்கள் வந்து செஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம செஞ்ச அளவுகளில் கரெக்டாக 10 கலந்தப்போ வந்து எனக்கு வந்தது. பார்த்தீங்கன்னா ஒன்று அவ்வளோ சூப்பராக நல்ல சாஃப்டாக இருக்குது. நான் இப்போ இதில் ஒன்று எடுத்து உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். பார்த்தாலே தெரியும் நல்ல சாஃப்டாக இருக்குது. அது மாதிரி அந்த ஹனிகோம் ஸ்ட்ரக்சரோட ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு வந்து இந்த கலந்தப்போ வந்திருக்கு. டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். ஸ்கூல்லேருந்து வர பசங்களுக்கு இது போல் ஹெல்த்தியாக சுட சுட செஞ்சு கொடுத்து பாருங்கள். நல்ல வயிறார வந்து சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் பச்சை பயிறு வச்சு இது போல் செஞ்சதில்லைன்னா கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துருக்கிறேன். நான் இங்கே பச்சை பயிரை கழுவலை, நல்லா தொடச்சி மட்டும்தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் நல்லா கழுவிட்டு காய வச்சுட்டு கூட எடுத்துக்கலாம். இப்போ இதை சிம்மில் வச்சுட்டே நம்ம வறுத்தெடுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுத்தோன்னா சீக்கிரமாகவே நிறம் மாறிடும், ஆனால் உள்ளே வேகாது. பச்சை பயிறு ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி வெயில் காலங்களில் சாப்பிட்றது உடல் சூட்டை வந்து தணிக்கிறதுக்கும், இல்லை நிறைய புரதம், நார்ச்சத்து, பொட்டாசியம், மெக்னீஷியம்லாம் இருக்கிறதுனால இதய ஆரோக்கியத்திற்கு இது ரொம்பவே நல்லது. முடியோட வளர்ச்சிக்குமே ரொம்ப நல்லது. முடி உதிர்வை தடுத்து முடி வளர்ச்சியை தூண்டுறதுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். இதில் நிறைய புரோட்டீன், அயன், ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இது வந்து ஹேர் ஃபாலிக்கிள்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் முடி உடையிறதை தடுக்கிறதுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். பச்சை பயிரெலாம் இது போல் நல்லா நிறம் மாதிரி வரதுரையும் வறுக்கணும். இது மாதிரி வறுத்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். அடுத்ததாக அரைக்கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையும் சிம்மில் வச்சு நல்லா வறுத்தெடுக்கணும். நான் இங்கே வறுக்காத வேர்க்கடலை தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வறுத்த வேர்க்கடலை எடுத்தால் கூட ஒருக்கா நல்லா சூடுபடுத்தி எடுத்துக்கோங்க. இது போல் கடலைலாம் நல்லா வறுபட்டு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். அடுத்ததாக கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கிறேன். ஓவராலாக இந்த ரெசிபிக்கு 2 டீஸ்பூன் அளவு மட்டும்தான் நெய் சேர்த்துருக்கிறேன். இது கூடவே 1 கப் அளவுக்கு 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இதையுமே நம்ம சிம்மில் வச்சு நல்லா வறுத்தெடுக்கணும். நம்ம இந்த லட்டுவை ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடுவோம், அதனால் நல்லா தேங்காவை வறுத்தெடுக்கணும். தேங்காய் நல்லா நிறம் மாதிரி வரணும், அது வரையும் நம்ம வறுத்தெடுக்கணும். தேங்காய் இது போல் நல்லா வறுபட்டு வரணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த மாதிரி வறுபட்டு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். அடுத்ததாக கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துருக்கிறேன். நான் இங்கே கருப்பு எள்ளு தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் அதுக்கு பதிலாக வெள்ளை எள்ளு கூட எடுத்துக்கலாம். எள்ளையுமே நம்ம சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுக்கணும். வறுக்கும் போதே நல்லா வெடித்து வரும், அது பார்த்தாலே தெரியும். அது போல் வறுத்து எடுத்துக்கோங்க. இது மாதிரி எள்ளு வறுபட்டு வந்ததும் இதையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். இப்போ நமக்கு எல்லாமே நல்லா ஆறி வரணும். இப்போ நமக்கு பச்சை பயிரெல்லாம் நல்லா ஆறி வந்துட்டு இந்த மாதிரி நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல வேர்க்கடலை, அதோட தோலை எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்க்கும்போது முழுவதும் சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் மட்டும் இந்த மாதிரி மாற்றி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல பவுடராக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மட்டும் மிக்ஸி ஜார்லேயே வச்சுக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம்ல தேங்காய், அதை வந்து சேர்த்துக்கலாம். முழுவதும் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம கொஞ்சம் வேர்க்கடலை எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் இது கூட சேர்த்துட்டு வறுத்து வச்சுருந்த எள்ளையும் நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 பிஞ்சு போல் உப்பு சேர்த்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் ஏலக்காய் பொடிக்கு பதிலாக முழு ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி இனிப்புக்கு சர்க்கரை எதுவுமே சேர்க்கலை, பேரிச்சம்பழம் தான் சேர்த்துருக்கிறேன். 3/4 கப் அளவுக்கு பேரிச்சம்பழம் சேர்த்துருக்கிறேன். அதோட விதையை எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தக்கன கொஞ்சம் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். இந்த லட்டு வெயிட் லாஸ்க்குமே ரொம்ப நல்லது. நான் இதில் எக்ஸ்ட்ரா எந்த இனிப்பும் சேர்க்கலை. நீங்கள் பசங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இல்லை கொஞ்சம் கருப்பட்டி இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் அரைச்சிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு பாத்திரத்தில் அரைச்சி மாற்றி வச்சுருந்தோம்ல அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்தெடுக்கணும். இப்போ இதை நம்ம சின்ன சின்ன லட்டுவாக பிடிச்சி எடுத்துக்கலாம்.
நான் இதில் எக்ஸ்ட்ரா நெய் எதுவும் சேர்க்கலை. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் இதில் கொஞ்சமாக நெய் கூட உருக்கி சேர்த்துட்டு லட்டு மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான லட்டு. இதில் எந்த விதமான சுகர் எதுவுமே சேர்க்கலை, எந்த காஸ்ட்லியான நட்ஸ் எதுவும் சேர்க்கலை. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ரெடி பண்ணியிருக்கோம். ஆனால் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப சுவையாகவும் இருக்கும். நான் இப்போ இதுலேருந்து ஒன்று எடுத்து உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உடல் சூடை குறைக்கிறதுக்கும் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் முடி வளர்ச்சிக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது போல் நிறைய ஹெல்த்தியான லட்டு ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. லிங்க் எண்ட் ஸ்க்ரீன் ஐகார்டில் கொடுக்குறேன். சேனலையும் ஃப்ரீ டைமில் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இந்த ஹெல்த்தி லட்டுவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக்கோட ஹைப்பும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் ஷேரும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செய்கிறதுக்கு 1/4 லிட்டர் கப்பில் 1/2 கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துருக்கிறேன். இப்போ இதை ஒரு குக்கருக்கு மாற்றிட்டு ஒரு 2-3 நேரம் தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நான் கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 1/4 லிட்டர் கப்பில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா குக்கரை மூடிடலாம். மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 விசில் வந்ததுக்கப்புறமா சிம்மில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கிறேன். இதில் 1/4 லிட்டர் கப்பில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கிறேன். கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். நமக்கு வெல்லத்துக்கு எந்த பதவும் வர வேண்டாம். வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். இது போல் வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் இருக்கட்டும். குக்கர் விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நல்லா ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். நமக்கு பச்சை பயிரெல்லாம் நல்லாவே வெந்து வந்துட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பச்சை பயிறு இது போல் நமக்கு நல்லா வெந்து வரணும். பச்சை பயிறு வேக வைக்கும்போது சேர்த்துருந்த தண்ணி கொஞ்சம் இருக்குது. இதை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை நம்ம ரெசிபியோடவே சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நமக்கு நல்லா உருகி வரட்டும். நெய் இது போல் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா இதில் 3/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். 3/4 கப்லேருந்து 1 கப் வரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காவை ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம். லைட்டாக நம்ம அந்த நெய்யில் வறுத்து எடுத்தால் போதும். ஒரு நிமிஷம் மட்டும் வறுத்து எடுத்தாலே போதும். அடுத்ததாக நம்ம ஏற்கனவே பச்சை பயிறு வேக வச்சு வச்சுருந்தோம்ல, அதை இது கூடவே சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோடவே சேர்த்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்து எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா இது போல் கலந்து எடுத்தாலே போதும். இது போல் நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு 2 பிஞ்ச் போல் உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கிறேன். சேர்த்து இதை நல்லா ஒரு முறை கலந்து எடுத்துக்கலாம். இது போல் நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வெல்லம் கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை இதில் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்குறதா இருந்தால் இதில் டைரெக்டாகவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா இது போல் கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி நமக்கு நல்லா கொதித்து வரணும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு இதில் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1/4 கப் அளவு மட்டும் சேர்த்தா போதும். சேர்த்து நல்லா இது போல் கலந்து எடுத்ததுக்கப்புறமா திரும்ப ஒருக்க 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். மொத்தமாக 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்குறோம். பச்சை பயிறு பசங்க வேக வச்சு கொடுத்தாலும் குழம்புல போட்டு கொடுத்தாலும் ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இது போல் செஞ்சு கொடுத்து பாருங்கள், கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இது போல் நிறைய ஹெல்த்தியான ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க் எண்ட் ஸ்க்ரீன் ஐகார்ட்லலாம் கொடுத்துருக்குறேன். ஃப்ரீ டைமில் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் நல்லா அந்த பேன்லேருந்து விட்டு வரணும். இந்த மாதிரி ரெடியாகி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சிடலாம். நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் உருண்டையாவோ இல்லை வேறு ஏதாவது ஷேப்பில் கூட ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். மாவு கையில் ஒட்டும், அதனால் கொஞ்சமாக எண்ணெய் இல்லை நெய் அப்ளை பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இது போலவே நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம இப்போ தான் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இட்லி பாத்திரத்தில் தான் வேக வச்சு எடுக்க போகிறேன். நீங்கள் ஸ்டீமர் பிளேட் இருந்தால் அதில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். லைட்டாக எண்ணெயோ இல்லை நெய்யோ அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருண்டைகளை வச்சிடலாம். எல்லாத்தையும் இது போல் அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கப்புறமா நம்ம இதை மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆஃப் பண்ணி 10 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இப்போ நமக்கு நல்லாவே வெந்து வந்துட்டு நான் நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம இதை வெளியே எடுத்து வச்சுக்கலாம். நான் இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுருக்கிறேன்.
நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். இது வந்து ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லை, பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட கொடுக்கலாம். ஆவியில் தான் நம்ம வேக வச்சு எடுத்துருக்குறோம். எல்லா வயதினருமே இதை வந்து சாப்பிடலாம். இப்போ இதுலேருந்து ஒன்று எடுத்து உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். பார்த்தாலே தெரியும் எந்த அளவு சாஃப்டாக இருக்குதுன்னு. நல்ல சாஃப்டாக ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை பயிர் வச்சு இதுவரை இது போல் ஒரு ரெசிபி செஞ்சதுலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி. இது செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு பச்சை பயிறு சேர்த்துக்கலாம். நான் இங்கே பச்சை பயிர் வந்து கழுவி எடுக்கலை, தொடச்சி மட்டும்தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் கழுவுறதா இருந்தால் கழுவி நல்லா காய வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஓரளவு மிதமான ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். வறுக்கும் போதே நல்ல ஒரு வாசனை வரும். நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு நிறம் மாறி வரது வரையும் வறுத்தெடுத்தால் போதும். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது போல் வறுத்தெடுத்ததும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்ததாக அதே கடாயிலேயே 250 ml கப்பில் 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். நான் இங்கே வறுக்காத வேர்க்கடலை தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வறுத்த வேர்க்கடலை எடுத்தாலும் ஒருக்கா லைட்டாக சூடுபடுத்தி எடுத்துக்கோங்க. கடலையும் ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது போல் கடலை நல்லா வறுபட்டு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்ததாக அதே கடாயிலேயே 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்கிறேன். தேங்காவையும் நம்ம நல்லா வறுத்தெடுக்கணும். தேங்காய் நல்லா அந்த ஈரப்பதம் போகிற மாதிரி நல்லா வறுத்தெடுத்து இந்த ஸ்வீட்டு செய்யும்போது ரொம்ப நாள் வரை இது வந்து கெடாமல் இருக்கும். நல்லா அந்த ஈரப்பதம்லாம் மாறி லைட்டாக ஒரு கலர் சேஞ்ச் ஆகி வரது வரையும் நம்ம இதை வந்து வறுத்தெடுத்துக்கலாம். இது போல் தேங்காய் நல்லா வறுபட்டு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வேறு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம்ல பச்சை பயிறு, அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். நான் இங்கே மாற்றி எடுத்துருக்கிறேன். இது கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம்ல வேர்க்கடலை, அதுலேருந்து கொஞ்சமாக மட்டும் நம்ம எடுத்து தனியாக எடுத்துக்கலாம். இந்த அளவு போதும். மீதி எல்லாத்தையும் நம்ம அந்த பச்சை பயிறு கூடவே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஒரே பேட்சாக அரைக்க கஷ்டமாக இருந்ததுனால 2 பேட்சாக அரைச்சி எடுத்துருக்கிறேன். இது போல் நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இது போலவே 2வது பேட்சும் அரைச்சி இது கூடவே சேர்த்துருக்கிறேன். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காய் துருவலையும் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். கூடவே நம்ம கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருந்தோம்னா வேர்க்கடலை, அதையும் சேர்த்துட்டு ரொம்ப பவுடராக அரைக்க வேண்டாம். பல்ஸ் மோடில் விட்டு விட்டு இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது போல் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஸ்வீட் ரெடியானதும் செட் பண்ணி எடுக்கிறதுக்கு நான் இங்கே ஒரு டின் எடுத்துருக்கிறேன். கேக் டின் தான் எடுத்துருக்கிறேன். அதில் நெய் வந்து அப்ளை பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்ததாக ஒரு கடாயில் 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லத்துக்கு நமக்கு எந்த பதமும் வர வேண்டாம். வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். இது போல் கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டால் போதும். நமக்கு ஒரு நூல் பதம் அந்த மாதிரி எதுவுமே நம்ம வந்து இதில் எடுக்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை வந்து வேற ஒரு பேனுக்கு வந்து இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரையாக இருந்தால் ஃபில்ட்ரு பண்ணாமலே சேர்த்துக்கலாம். கூடவே வாசனைக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கிறேன். சேர்த்து ஒருக்கா நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நமக்கு அந்த வெள்ளை தண்ணியெலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். இது போல் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம்ல பச்சை பயிறு வேர்க்கடலை, அந்த மிக்ஸை ஃபஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இது போல் கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா வேர்க்கடலை, தேங்காய் துருவல் சேர்த்து நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மொத்தமாகவே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கணும். ஃப்ளேமை சிம்மில் வச்சே தான் நம்ம இதை வந்து செய்யணும். ரொம்ப சீக்கிரமாகவே இது வந்து ரெடியாகி வந்துடும். நல்லா அந்த பேன்லேருந்து விட்டு வரணும். அது வரையும் நம்ம இதை வந்து தொடர்ந்து கலந்து எடுத்துக்கலாம். நம்ம இதில் எண்ணெய், நெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம். நம்ம இதில் வந்து வேர்க்கடலை, தேங்காய் துருவல்லாம் சேர்த்துருக்குறோம். அதுலேருந்தே நமக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டு வரும். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் இது. ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டுமே வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். இது போல் நல்லா அந்த பேன்லேருந்து விட்டு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு பதம் செக் பண்ணோன்னா இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு கையில் வச்சு உருட்டி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கையில் ஒட்டாமல் இது போல் உருட்டுறதுக்கு வரும். இது மாதிரி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதும் நம்ம ஏற்கனவே ஒரு கேக் டீனில் நெய் வந்து அப்ளை பண்ணி வச்சுருந்தோம்ல அதில் சேர்த்துட்டு இது போல் ஒரு சின்ன கிண்ணி இருந்ததுன்னா அதோட பேக் சைடு வச்சு ஈவனாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதில் எண்ணெய், நெய் எதுவுமே சேர்க்கலை. தேங்காய் பாலும் சேர்க்காமல் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தான் பண்ணியிருக்கிறோம். இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து எண்ணெய் விட்டு வந்திருக்கு. இது நமக்கு அந்த வேர்க்கடலை, தேங்காய் துருவல்லேருந்து வந்த எண்ணெய் தான். இப்போ இது நமக்கு நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறி வரட்டும்.
ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம், வெளியே வச்சாலே போதும். நல்லா இது போல் ஆறி வந்ததும் அந்த ஓரங்களை எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டில் இது போல் கமத்தி எடுத்துட்டோம்னா நமக்கு ஈஸியாக டீமோல்ட் ஆகி வந்துடும். பார்த்தாலே தெரியும் எந்த அளவு பர்ஃபெக்டாக வந்திருக்குதுன்னு. ரொம்ப 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 ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் இது. கண்டிப்பாக நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். ஸ்கூல் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட நம்ம இதை வந்து கொடுத்து விடலாம். நான் இப்போ இதை உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் எந்த அளவு சாஃப்டாக வந்திருக்குதுன்னு. ஸ்வீட்டை நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் நிறைய எண்ணெய், நெய், சுகர்லாம் இல்லாமல் செஞ்ச ஸ்வீட் ரெசிபிலாம் நம்ம சேனலில் இருக்குது. லிங்க் எண்ட் ஸ்க்ரீன் ஐகார்டெல்லாம் கொடுத்துருக்கேன். சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுருக்கிறேன். இதுலேருந்து ஒன்று எடுத்து உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். பார்த்தாலே தெரியும் எந்தளவு சாஃப்டாக இருக்குதுன்னு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.